ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஏன் ஜெபிக்கிறேன்? தேவனுடைய உறவை உறுதிப்படுத்தவும், அப்படி ஒரு உறவு உண்மையாக உள்ளது என்பதை உணரவும் வேறு ஏதாவது சிறந்த வழி இருந்திருந்தால் நான் என் ஜெப நேரங்களை மிச்சப்படுத்தி இருப்பேன். தேவனுடைய அன்பை அனுபவபூர்வமாக ருசிக்கவும், அதனால் என் ஆத்துமாவை இளைப்பாற்றவும் எனக்கு வேறு வழி இருந்திருந்தால் ஜெபங்களுக்காக என் நேரங்களை செலவு செய்வதை நான் தவிர்த்திருப்பேன். தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு ஜெபமல்லாமல் வேறு நல்ல வாய்ப்புகள் இருந்திருந்தால் என் ஜெப நேரங்களை நான் வேறு வேலைகளுக்காக செலவிட்டிருப்பேன். என் மனதின் பாரங்களையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் யாரிடமாவது கொட்டி தீர்த்து அதனால் எனக்குள் ஒரு அமைதியையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள முடிந்திருந்தால் நான் ஜெபம் என்று அதிக நேரங்கள் செலவாவதை தடுத்திருப்பேன். என் வாழ்க்கை தேவைகளை சந்திக்கும் எல்லா ஆற்றலும் என்னிடமே இருக்கின்றது என்ற நிச்சயம் எனக்கு கிடைத்திருந்தால் நான் ஜெபம் செய்வது ஒரு வீணான வேலை என அறிந்து விலகி வந்திருப்பேன். ஜெபிக்காமலே இந்த உலகத்திலே என்னை பரிசுத்தமாக காத்து கொண்டிட எளிய வழிகள் எனக்கு தெரிந்திருந்தால் ஜெபம் ஒன்றும் முக்கியமான விஷயம் அல்ல என்று முடிவு செய்திருப்பேன். என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கான தூண்டுதலை பெறவும், ஆராய்ந்து பார்த்து உண்மை நிலை உணரவும், தேவனுக்குன்பாக என்னை தாழ்த்தவும் ஜெபம் எனக்கு மற்ற எல்லா வழிகளையும் விட சிறந்த வழியாக இல்லாமல் இருந்தால் ஜெபத்திற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டேன். நான் துவண்டு போகிற வேளையில் என்னை திடப்படுத்தவும், சோர்ந்து போகும் வேளையில் புதுபலன் பெறவும், குழப்பமான வேளைகளில் தெளிவு பெறவும், தனிமை உணர்வினால் தாக்கப்படும் போது பாதுகாப்புணர்வை பெறவும் ஜெபத்தை தவிர வேறு ஏதாவது மார்க்கம் இருந்திருந்தால் நான் ஜெபிப்பதற்கு எந்த கரிசனையும் செலுத்தி இருக்க மாட்டேன். தேவன் அருளும் கற்பனை கெட்டாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்குள் நிஜமாக அனுபவிக்க ஜெபம் அவசியமில்லை என நினைக்க ஏதாவது காரணங்கள் கிடைத்திருந்தால் நான் ஜெபிக்காத மனிதனாக இருந்திட துணிந்திருப்பேன். சிந்தனைக்கு: சோதனைகள் உன்னை தொய்ந்து போக செய்தால் வேத வார்த்தைகளின் மேல் சாய்ந்து இளைப்பாற கற்றுக்கொள். சோதனைகள் உன்னை தொய்ந்து போக செய்தால் வேத வார்த்தைகளின் மேல் சாய்ந்து இளைப்பாற கற்றுக்கொள்.